பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கம் கூட கிடைக்கவில்லை. பாப்புலேஷனில் மட்டும் ஃபஸ்ட்டு, ஒலிம்பிக்கில் லாஸ்ட்டா? அப்பா சொல்லுப்பா, என்ன விஷயம்? எனக்கு ஜாவலின் நல்லா வரும்பா. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டோர்னமெண்ட் நடக்குது, அதுக்கு நான் பேர் கொடுக்கலான்னு இருக்கேன். சரிப்பா, பேர்லாம் அப்புறம் கொடுக்கலாம். போன டெஸ்ட்டில் ஓவரால் மார்க் எவ்வளோ? அதுவாப்பா 500க்கு 310 மார்க்ப்பா. வெக்கமா இல்லை? சரவணன் பையன் பாரு, எல்லா டெஸ்ட்லையும் 450க்கு மேலே எடுக்கிறான். அவன் நேஷனல் காலேஜில் MBA படிக்க போகிறான். நீ பேர் கொடு. உன் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்பாங்க. நான் கிரவுண்டில் ஈட்டி விட்டு விளையாண்டுருக்கான்னு சொல்கிறேன், நீ பேர் கொடு. போடா, போய் புக் எடுத்து படுறா, போடா. வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேப்பா. ஏய், எதுவும் பேசாத, போய் புக் எடுப்போ. சரி, PT சார் கிட்ட சொல்லுவோம், அவர் சொன்னால் அப்பா கேட்பாரு. எது நியூஸ் பார்த்தீங்க சார் நீங்கள்? ஆமாம் பார்த்தேன் சார், ஏதோ ஒலிம்பிக் பற்றி போட்டிருந்தாங்க. சரி, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா. சார், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜாவலின் டோர்னமெண்ட் நடக்குது சார். எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் சார்பாக எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஓ ஆமாம், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு பிரேக் பீரியடில் வந்து பாரு, சரியா? இரு, போன டெஸ்ட்டில் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு சார்? 100க்கு 55 சார். சூப்பர் மார்க் சார். நீங்கள் பேர் கொடுங்க. கெமிஸ்ட்ரி பீரியட் 3rd பீரியட் வருதுல்ல, அப்போ நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் சார். சாரி சார். சார், இவனெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அகாடமிக்ஸ் தான் முக்கியம், சரியா? சரிங்க சார், ஓகே. உங்களை மாதிரி ஆளாக இருக்கிற வரைக்கும் ஒலிம்பிக்கில் எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்தியா வராது சார். யார் சார் சொன்னால் படிப்பு தான் எல்லாமேன்னு? எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது சார். இப்போ சைனா, USA எல்லா ஒலிம்பிக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வரனா என்ன காரணம்? அவனோட ஸ்டூடெண்ட்டில் அவன் என்ன ஸ்கில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க சார். அதுக்காக வந்து அகாடமிக்ஸ்லாம் விட்டுற மாட்டாங்க. அவங்க அகாடமிக்ஸில் காட்டுற ஃபோக்கஸை கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸில் காட்டுவாங்க. அதனால தான் எல்லா ஒலிம்பிக் வந்து சைனாவே எல்லா இடத்துக்கும் போகிறான், அமெரிக்காவே எல்லா மெடல் ஆலையும் போகிறான். 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு உசைன் போல்ட் கூட தயார் செய்ய முடியல. எதனால? உங்களை மாதிரி ஆளுனால தான். நான் அவ்வளோ நல்லவனாலாம் இருக்க சொல்ல, அவனே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறானா, நீ அவனை டிமோட்டிவேட் பண்ணாமல் சரிப்பா ஓகேப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அதில் யாருக்கு பெருமை? உங்களுக்கு தான் பெருமை. என் ஸ்டூடெண்ட் பார்த்தியா நேஷனல் லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னா நான் தான் காரணம். நீங்கள் மாறுத்தடி சொல்லிக்கலாம் சார். நீங்கள் நம்ம பையனுக்கு உண்மையான ஒரு பேஷன் இருந்தோம், மற்றவன் என்ன சொல்லுவானோ அவன் என்ன சொல்லுவானோன்றதுக்காக பையனோட சந்தோஷத்தை விட்டு தனக்காக வாழ்றதை விட்டு மற்றவனுக்காகவே வாழ்றது. தருண், இங்கே வா சார். கவலைப்படாத, உன்னை நான் ஸ்கூல் சார்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீ போய் ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணு சார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்